ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோட் இந்த வீக்லி மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில், அதாவது அப்கமிங் வீக்கில் வந்து 2 days மார்க்கெட் லீவு. ஒன்று வந்து குட் ஃப்ரைடே, இன்னொன்று வந்து மண்டே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒன்லி 3 days தான் ஆக்டிவ் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில இடிஎஃப்னு சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ETF. இது வந்து பார்த்தீங்கன்னா 40% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மிரே அசெட் ஹேங்சங் டெக் ETF ஒன் இயர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 42.24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 403.95 crores இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு இந்த ETF வந்து நீங்கள் ஒன் இயருக்கு முன்னாடி 1 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இப்போ அதோட வேல்யூ 1,42,240 rupees அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 42% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா ETF ஹேங்சங் பீஸ் இது வந்து 30.96% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1 year டைமில் 869.20 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த ETF நீங்கள் பார்க்கும்போது நிப்பான் இந்தியா ETF ஹேங்சங் பீஸ் இது வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,30,960 rupees ஆட்டும் மாறி இருக்கு ஜஸ்ட் ஒன் இயரில். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கோல்டு ETF. இந்த ETF வந்து 24.59% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட அசட் பேஸ் வந்து 7,188 கோடியாக இருக்குது. ஸோ இந்த ETFல நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது 1 இயரில் வந்து 1,24,590 rupees அந்த ரேஞ்சாக மாறி இருக்கு. அடுத்தது இன்னொரு ETF கோட்டக் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் லிமிடெட். இந்த ETF 24.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ETF வந்து 2007 ஜூலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரேடிங் வால்யூம் 21,90,000 ரூபாயா இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 இயரில் இது வந்து 1,24,510 rupees அந்த ரேஞ்சாக மாறி இருக்குது. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ETF இது 24.20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 1 இயரில். 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,24,200 rupees அந்த ரேஞ்சாக மாறி இருக்குது. இது நவம்பர் 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு குவாண்டம் கோல்டு ஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இது பார்க்கும்போது 24% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,24,000 மாறி இருக்கு. இது லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா February 2008 லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் லிமிடெட் 23.80% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மார்ச் 2010 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது 1,10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,23,800 rupees அந்த ரேஞ்சாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ETF எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year பீரியடில் வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக 20%லேருந்து 40% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ETF எல்லாம் சொல்கிறாங்க. ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதான் இந்த ETF. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கோல்டு விண்ணை முட்டிட்டு போகுது, அதாவது வானத்தை பிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டுக்கு வந்து அப்கிரேட் கொடுக்குறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் $3,700 per ounce ஆட்டு கோல்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க குளோபல் எக்கனாமி அதெல்லாமே பேஸ் பண்ணி கோல்டுக்கு இந்த அப்கிரேடை கொடுக்குறாங்க. ஸோ இது கோல்ட்மேன் சாக்ஸ் தான் கோல்டுக்கு இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு NSEயோட அந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 22 crores அந்த லெவலில் டச் பண்ணியிருக்குது. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இந்த மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 6 months மட்டுமே 2 crores ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. குறிப்பாட்டு Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்து இந்த டிஜிட்டல் ஆசஸ் அதிகரிக்கிறதுனால ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 crores, அது வந்து $220 million அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. குறிப்பாட்டு ரீட்டைல் பார்ட்டிசிபேட் அதிகரிக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இருக்கிறாங்க, 3.8 crores அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் செகண்ட் பொசிஷனில் இருக்குது, 2.4 crores அக்கௌண்ட்டு. குஜராத் 1.9 crores அக்கௌண்ட்டு. ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால் இவங்க வந்து 1.3 crores அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அப்போ தமிழ்நாடு இதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணும், நம்மளை வந்து டாப் பொசிஷனுக்கு வரணும். ஸோ Nifty 50 வந்து பார்க்கும்போது 22% ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. Nifty 500 அது வந்து 25% ஒரு பாஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கவுண்ட் அதிகரிக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்டோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 22 கோடி அந்த மார்க்கெட் டச் பண்ணியிருக்குது. கோல்டு ETF பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருக்கு மார்ச்சில். குறிப்பாட்டு கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கோல்டு ETF வந்து அதில் வந்து ஒரு 77 கோடி, கிட்டத்தட்ட 77.21 crores வந்து நெட் அவுட்ஃப்ளோ ஆயிருக்குது. Februaryல பார்த்தீங்கன்னா 1,979 கோடிக்கு நெட் இன்ஃப்ளோ ஆயிருக்கு. 1,097.84 crores வந்து நெட் இன்ஃப்ளோ இருந்துச்சு Februaryல. இப்போ 77.21 crores நெட் அவுட்ஃப்ளோ மாறி இருக்கு. ஸோ கோல்டு ETF வந்து 3.82% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க.
57,101.29 crores இருக்குது. அந்த கோல்டு இடிஎஃபோட growth வந்து இவ்வளோ இருக்குது. 3.82%. நான் சொல்கிறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.82% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு இடிஎஃப் வந்து மார்ச்சில் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு, பட் ஃபெப்ரவரியில் இன்ஃப்ளோ ஆயிருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 25ல 14,852 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2.83 டைம்ஸ் வந்து இயர்லி பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. 183% க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. இது கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மார்ச்சில் அவுட்ஃப்ளோ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு, இன்றைக்கி ரீட் பண்ணேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் எம்ப்ளாயி வந்து குருகிராமில் ஆக்சுவலி ஒரு 35 lakh ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது ரிலேட்டட் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸில் ஈட் பண்ணி தான் 35.69 lakh வேல்யூக்கு வந்து இந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. ஜூலை லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த இன்சிடென்ட் வந்து லாஸ்ட் இயரே நடந்திருக்கு. ஸோ சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிடஞ்சிருக்கு. ஸோ ஆயுஷ்மான்ங்கிறவர் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபேக் நேமில் வந்து ஒரு 1,21,200 rupees ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை டீஃப்ராட் பண்ணியிருக்கிற அந்த மணியை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 20,000 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனாலே இவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நவம்பர்லேயே ஹரிந்தர் பாட்தி அடுத்தது வந்து சில பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே சேம் ஃப்ராட் கனெக்ஷனில். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்க்கும்போது 35.69 lakhsன்னு சொல்கிறாங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க் ரிலேட்டட் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் NHPC கொடுத்த அப்டேட் உங்களுக்கு ஒரு 300 மெகாவாட் ராஜஸ்தான் சோலார் ப்ராஜெக்ட் வந்து இவங்க கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க NHPC. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ NHPC வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன் 107.14 மெகாவாட் வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வருது. இப்போ ராஜஸ்தானில் கரினிஷார் அப்படிங்கிற இடத்துல அந்த 300 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்டை இவங்க பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதோட எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 வந்திருக்குது. இது NHPC லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ் கார்பரேஷன், இந்த கம்பெனியோட நேம் வந்து QUESS கார்பரேஷன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டீமர்ஜர் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கம்பெனியாட்டு மாறுது. இப்போ கொஸ் கார்பரேஷன் இருக்கிறது டிஜிடைட் சொல்யூஷனாக இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸ். இப்படி வந்து டோட்டலாட்டு 3 கம்பெனியாட்டு அதை பிரியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ் கார்பரேஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஜிடைட் சொல்யூஷன் ஷேர் கிடைக்கும். கொஸ் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வெர்டிகல்லே அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே டீமர்ஜர் ஆகிற அந்த டிஜிடைட் சொல்யூஷன் இவங்க வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் சர்வீசஸ் கன்சல்டிங், இதை வந்து கோர் பிஸ்னஸ் சர்வீசஸ் கன்சல்டிங் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 கம்பெனிஸ் ஆட்டு பிரியுது. அப்போ கொஸ் கார்பரேஷனை தவிர்த்து உங்களுக்கு 2 ஷேர் கிடைக்கும். அப்போ கொஸ் கார்பரேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு டோட்டலாட்டு 3 ஷேர் மாறிடும். இதுக்கு அந்த டீமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஏப்ரல் 15 சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் செவ்வாய்க்கிழமை வரும்னு நினைக்கிறேன். போத் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா NSE and BSEல லிஸ்டட் ஆகும். ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. யார்கிட்டயாவது இந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா அது வந்து இனி டீமர்ஜர் ஆகி டோட்டலாட்டு 3 ஷேர் ஆட்டு மாறும். நெக்ஸ்ட் MG மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட EV வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸுக்கு பயங்கரமாக காம்படிஷன் கொடுக்குது. குறிப்பாட்டு டாடா மோட்டர்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் கிட்ட வந்துட்டாங்க மார்ச்சில் இந்த MG மோட்டர்ஸ். அதுவும் லான்ச் பண்ண 6 monthலேயே 20,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க MGயோட வின்சாரில். இவங்க வந்து 2 லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் வந்து லக்ஸரி EV கார்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல இந்த 2025லே லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ப்ரீமியம் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க இந்த EVயை. MG சைபர்ஸ்டர் என்னோட வந்து MG M9 அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து MG மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. சைமன்ஸ் இவங்க வந்து ஒரு 330 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ எங்களோட ஆப்ரேஷனை வந்து கோவாவில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. கோவாவில் உள்ள லோக்கல் MSME அவங்களோட கொலாபரேஷனில் வச்சு இங்கே மேனுஃபேக்சரிங்கை எக்ஸ்பான்ஷன் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி ஃபர்மாக இருக்கிற சைமன்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்தியாவோட செமிகண்டக்டர் டிமாண்ட் வந்து ஆனுவலி 15% CAGR க்ரோத்தில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2030 $108 billion அளவுக்கு அதோட வளர்ச்சி இருக்கும். இப்போ $54 billion இருக்குது. $108 billion அளவுக்கு அது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது UBS தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை பற்றி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கு வந்து 10,000 கோடி இன்ஃப்ளோ இந்த மார்ச்சில் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட் இவங்களுக்கு வந்து 28,824 கோடி இன்ஃப்ளோ ஆகிருக்குது. ஸோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10.69 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ச்சில். ICICI ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 26,337 கோடியாக இருக்குது. 9.14 lakh crore இருக்குது டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இவங்களுக்கு இன்ஃப்ளோ 24,383 crores.
5.64 lakh crore இருக்குது இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 12,252 crores இருக்குது, 3.37 lakh crore இருக்குது அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 10,013 crores இருக்குது இன்ஃப்ளோ, 7.65 lakh crore அவங்களோட டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்தியாவில், அதாவது ஆப்பிள் இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஐஃபோனோட வேல்யூ கிட்டத்தட்ட $24 billion வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனிஸ் வந்து குறிப்பாட்டு சைனாலேருந்து ஷிஃப்ட் பண்ண கம்பெனிஸ், ஃபாக்ஸ்கான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 12 months, அதாவது இந்தியாவில் மார்ச் எண்ட் 12 months அதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா $22 billion ஒர்த் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 60% அதிகரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாட்டு இந்தியா ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது $17.4 billion, 1.5 trillion ரூபீஸாக இருக்குது. அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஐஃபோனோட வேல்யூ இந்த ரேஞ்சு இருக்குது. ஆக்சுவலி கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இவங்க எல்லாமே விஸ்ட்ரான், பெகட்ரான், அடுத்தது வந்து ஃபாக்ஸ்கான் இவங்க எல்லாமே அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அவங்களோட பிஸ்னஸில். அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க, அதிகமாக ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஆப்பிள் கொடுத்த அப்டேட். அசோகா பில்கான் வந்து ஒரு 569 கோடி ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு லோவஸ்ட் பிட்டராக இருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 53.3 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வருது. யார்ட் அண்ட் ரோட் ஓவர் பிரிட்ஜஸ் இது வந்து 30 monthsல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 34 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட 131வது ஃபவுண்டேஷன் டேல. இது பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்தா அப்படி இல்லை. டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் இருக்குது, 12 கஸ்டமர் சென்ட்ரிக் டெபாசிட் ஸ்கீமும், அடுத்தது ஒரு 10 டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராடக்ட் இருக்குது. அது போக பென்ஷன் ஸ்கீம்ஸும் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோட சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.